நேற்றைக்கு நைட்டு சௌந்தர்யாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அதுலேயும் ஜாக்லின் அட்வைஸ் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரண கொடூரமாக இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, சௌந்தர்யா பார்த்து நீ ரஞ்சித் சார்ட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணியோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லுது. ரஞ்சித் சார் எப்படி சொன்னால் கேட்டுக்குவியோ அதே மாதிரி எல்லாரும் சொன்னாலும் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏமா ஜாக்லின், ரஞ்சித் சார் வந்து சௌந்தர்யா கிட்ட எப்படி பேசுகிறாரு, தன்மையாக பேசுகிறாரு. அதனால் இவங்க திருப்பி தன்மையாக வந்து பேசுகிறாங்க. அதே சாச்சனா அப்படிங்கிற எச்சங்களை என்ன பேசுது, அப்படியே வந்து எகிரி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் மட்டு மரியாதை இல்லாமல் வந்தோடனே அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுது. அப்போ அதுட்டே அப்படியே பிஹேவ் பண்ண முடியும்? நீ போய் சாச்சனாக்கு செம்பு தூக்கு, சாச்சனாவை ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறா சார், என்னை கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா சார், ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு சார் அப்படியெல்லாம் பேசிட்டு வந்து நீ இந்த அட்வைஸ்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சௌந்தர்யா வந்து அந்த ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கல, எந்த பாயை திறக்கல, ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறம் வந்து வர்ஷினி சொல்லுது, இந்த மாதிரி நீ வந்து ட்ரிகர் பண்ணாத, மற்றவங்கள வந்து ட்ரிகர் பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் வர்ஷினி எடுக்குது. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, நானும் பார்க்குறேன், என்ன சொன்னாங்கல்ல அவங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. உடனே வந்து இவர் சொல்கிறார், அப்போ நீ மாற்றிக்க மாட்ட, ராயன் சொல்கிறா, அப்போ நீ மாற்றிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இல்லைடா மாற்றிக்குவேன், ஆனால் அவங்க கரெக்டாக பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நானும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் சௌந்தர்யாவோட அந்த கேமோட ஒரு ஸ்பிரிட்டுன்னு சொல்லலாம். நம்மளை சொல்லிட்டாங்க பார்த்துக்கலாம்டா, வாடா நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்க நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த கேம் அப்போ தான் சுவாரஸ்யமாகும். அது மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி சொல்லுது, அவங்கள விடு நீ கரெக்டாரு, அவங்கள விட நீ கரெக்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சொல்கிறாங்கன்னாது, அவங்கள விட நீ கரெக்டாரா, நான் அவங்கள விட நீ கரெக்டாரா, என்னை பொறுத்தவரை நான் கரெக்டாக தான் இருக்கேன், அவங்கள விட நீ கரெக்டாரா அப்படின்னு கேட்கும்போது, அவங்கள விட நான் கரெக்டாக இருக்கணுமா, நான் கரெக்டாக தான் இருக்கேன், அவங்களுக்காக என்னையெல்லாம் வந்து மாற்றிக்க முடியாது, நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வர்ஷினியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காரி துப்புன மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோதான்டா முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நினச்சிருப்பாங்க, அவ்வளோதான் சௌந்தர்யா முடிஞ்சு எல்லாம் சேர்த்து நம்ம அடிச்சிட்டோம், அவங்க அவ்வளோதான் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் சவுண்டு என்ன சொல்லுது, நானும் பார்க்குறேன் அவங்க என்னத்தை தான் பண்ணுறாங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன்னு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி அவங்க வேறு லெவலில் சம்பவம் பண்ண போகிறாங்க. நேற்றுக்கு அழுதுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே ஷோவில் வந்து ஜெய்சேதுக்கு முன்னாடி சிரிச்சு இருந்ததெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.